தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். துலாம். செய்ய நினைக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் முழுமையாக திட்டமிட்டு இறங்குவது நல்லது. சங்கடங்கள் இருந்தாலும் அலுப்பு இல்லாமல் முழு முயற்சியுடன் எடுத்த காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். வேலைப்பளு அதிகரிக்கும். அதிக லாபமில்லாவிட்டாலும் கிடைத்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி உங்கள் உழைப்பிற்கான பலனை கண்கூடாக காண்பீர்கள். பெயர், புகழ், அந்தஸ்தோடு எதிர்பார்த்த தனலாபமும் வந்து சேரும். தொலைத்தொடர்பு சாதனங்களின் உதவியோடு அலைந்து திரிந்து செய்ய வேண்டிய காரியங்களை உட்கார்ந்த இடத்திலேயே செய்து முடிப்பீர்கள். பொருளாதார நிலை முழு திருப்தி இருக்காது. குடும்பத்தில் லேசான சலசலப்பு இருந்து வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற மிகுந்த சிரத்தை எடுப்பீர்கள். அதிகம் பேசுவதை தவிர்ப்பீர்கள். குடும்ப விவகாரத்தில் இதர பணிகளிலும் அமைதியுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். உங்களது மனதில் தோன்றும் எண்ணங்களை எழுத்து வடிவில் வெளிப்படுத்துவது நல்லது. உடன் பிறந்தோருக்கு உதவ வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வாகன செலவுகள் குறையும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள். சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கும். தாயார் உடல்நிலையில் சிறப்பு கவனம் அவசியம். வெளியூர் பயணத்தின் போது ஞாபக மறதியால் பொருளிழப்பு உண்டாகும் வாய்ப்பு உள்ளதால் மிகுந்த கவனம் அவசியம். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். ஆன்மீக பணிகளும் அதிகம் செலவழிப்பீர்கள். பொதுவாக இவ்வருடத்தில் அதிர்ஷ்டத்தின் அளவு குறைவு. மாணவர்கள், ஞாபக மறதியை போக்க தீவிர எழுத்து பயிற்சி அவசியம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், அக்கவுண்டன்சி, காமர்ஸ், ஆடிட்டிங் துறை மாணவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். பெண்கள், முன்பின் தெரியாத பெண்களிடம் எச்சரிக்கை அவசியம். உறவினர்கள் ஆதரவு உண்டு. ஆரோக்கியம், நரம்பு தளர்ச்சி, தைராய்டு பிரச்சனை உண்டாவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் உடல்நல பாதிப்புகளை உடனுக்குடன் கவனித்துக் கொள்வது நல்லது. உத்தியோகம், உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு இருக்கும். கூட்டுத் தொழில் உள்ளவர்களுக்கு சிரமங்கள் உண்டாகும். வியாபாரிகள் பாக்கிகளை உடனுக்குடன் வசூலிப்பது நன்மை தரும். புதிய முயற்சிகள் வருடத்தின் பிற்பகுதியில் வெற்றி தரும். பரிகாரம், ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி என்றும் விரதம் இருந்து சந்திர தரிசனம் செய்து விநாயகரை பூஜித்து வரவும். கோவை ஈச்சனாரி விநாயகரை தரிசித்து அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள்.